தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திமுக தனது கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்தி வருகிறது. டி.ஆர். பாலு தலைமையில் 7 பேர் கொண்ட குழு அமைத்து தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இதில் காங்கிரஸ், மதிமுக, கோமதேக, ஐயுஎம்எல் உட்பட 5 கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இருப்பினும் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்துள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்குவதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருகிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட கூடுதலான தொகுதிகள் ஒதுக்க முடியாது என்று திமுகவும், தங்களுக்கு கூடுதலான தொகுதிகள் வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தொடர்ந்து அழுத்தம் தெரிவித்து வந்த நிலையில், சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தலைமையிலான பேச்சுவார்த்தை குழு இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்தனர். இந்த சந்திப்பின் வாயிலாக தொகுதி உடன்படிக்கைக்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதனைத் தொடர்ந்து வீரபாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்தபோது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பது 100 ஆண்டு கால இயக்கம் என்றும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 5 இடங்களில் திமுக தலைமை கூட்டணியில் போட்டியிடுவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், குறைந்த தொகுதியில் போட்டியிடுவது எங்கள் கட்சியை சோர்வடைய செய்யாது என்றும், அதற்கு மேல் எங்களுக்கான அரசியல் ஒன்று உள்ளது, அது பாஜகவை வீழ்த்துவது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் இந்தியாவிலேயே தேசிய அளவில் மாறாத சின்னம் கதிர் அறிவால் சின்னம், அதில்தான் போட்டியிடுவோம் என்றார். நாங்கள் கேட்டது, கடந்த முறையில் 6 இடங்களில் போட்டியிட்டோம், அதைவிட கூடுதல் வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். அதற்குரிய தார்மீகம் கம்யூனிஸ்ட் கட்சியிடம் இருக்கிறது. நாடு முழுவதும் கிளைபரப்பு இருக்கிறோம், அமைப்பாக இருக்கிறோம், அரசியலாக இருக்கிறோம். வெறும் நாடாளுமன்ற சட்டமன்ற எண்ணிக்கைகளை வைத்து எங்களை மதிப்பீடு செய்யக்கூடாது என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். 3 கட்ட உரையாடல், பின்னர் முதல்வர், நிறைவாக எல்லாவற்றுக்கும் மதிப்பளித்து முதல்வர் பல்வேறு கட்சிகள் இணைந்திருக்கிற காரணத்தினால் நாங்கள் உட்பட எல்லோரும் குறைத்துக் கொள்கிறோம். எனவே நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அந்த அடிப்படையில் 6வது நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். நிறைவாக அதற்கும் வாய்ப்பில்லை, ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டதற்கு இணங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 5 இடங்களில் தமிழக முதல்வரோடு இன்றைக்கு, திமுக தலைவரோடு இன்றைக்கு நாங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறோம். மீண்டும் சொல்கிறோம், இது 5 இடம் என்பது 6 இடம் என்பது 5 என்பது கட்சி அணிகளை சோர்வடை செய்யும். ஆனாலும் கூட அதற்கு மேல் எங்களுக்கு அரசியல் இருக்கிறது. பிஜேபியை வீழ்த்துவது என்கிற அந்த அரசியலில் சில நேரங்களில் நாங்கள் இப்படி எங்களுக்குரிய இடங்களை கூட நாங்கள் கடந்து செல்கிறோம். ஆனால் எங்களுடைய அரசியல் நிலையிலிருந்து நாங்கள் ஒருபோதும் கடந்து செல்ல மாட்டோம். பிஜேபியை வீழ்த்த வேண்டும் என்பது தமிழகத்தின் எதிர்காலத்தை காப்பது மட்டுமல்ல, இந்திய நாட்டின் சட்டத்தின் ஆட்சி முறையை, ஜனநாயக நாடாளுமன்ற முறைமையை, எல்லாவற்றுக்கும் மேலாக உலகில் வேற எந்த நாட்டில் நிலவாத ஒரு கூட்டு சைவ ஒற்றுமை இயல்பு நிலவுகிறது அல்லவா, அதை சிதைக்க துடிக்கிறது பிஜேபி கருத்தியல். எனவே அதை காக்கிற பெரும்போரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஈடுபட்டிருக்கிறது. அதற்காகவே நாங்கள் அணி சேர்ந்திருக்கிறோம். அதற்கான கையெழுத்து தான் இது. இவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தற்போதைய நிலவரப்படி கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் காங்கிரஸ் 28, மதிமுக 4, ஐயுஎம்எல் 2, மமக 2, கோமதக 2, சிபிஐ 5 என இதுவரை 43 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. 43 தொகுதிகளில் 7 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.